எல்லாருமே எவ்வளவோ பேசியிருக்காங்க. நீ நான் சொல்லிதான் இன்னைக்கு பேசணும்னு இல்ல. இன்னைக்கு கேப்டனோட புகழ் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு காலையில இருந்து இன்னைக்கு நாங்க எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, பசியார வந்தவங்கள புன்னகையால நீ வழி அமைச்சிட்டு இருந்தா நீங்க தேமுதிக தொண்டர்கள் காலையில இருந்து. இது எனக்கு சொல்லும் போது சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு சொன்னதை ஞாபகம் வருது. நான் 3 மாசம் குழந்தையா இருக்கும் போது கேப்டன் அவர் கையை கரம் பிடிச்சி என் கையை வச்சு சோறு எடுத்து மக்களுக்கு போட்டாராம். அது என்னன்னு பின்னாடி கேப்டன் கிட்ட சொல்லும் போது, நான் ஒரு நாள் உன் கூட இல்லைனாலும் நான் உனக்கு சொல்லி கொடுத்த தானம் தர்மம் நான் இல்லாட்டி உன் மூலம் மக்களுக்கு தொடரணும் அப்படின்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருந்தாரு. அதை இன்னைக்கு நம்ம திருமதி பிரேமலதா எங்க அம்மா எங்க கேப்டனோட இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை உங்க முன்னாடி நான் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறதுல எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ பேனர்கள், நம்மளுக்கு எத்தனையோ கட்சிகள் தேர்தல் கூட்டத்தை போட்டிருக்காங்க, எத்தனையோ கட்சிகள் இருக்கு. ஆனா தேமுதிகோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இந்த கட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி தலைவர் மறைவுக்கு பின்னாடி அந்த கட்சி தலைவர் புகைப்படம் குறைஞ்சிட்டே வரும். ஆனா இங்க தேமுதிக தொண்டர் மட்டும் இங்க கேப்டன் பேனர்ல பாருங்க, இன்னைக்கும் அந்த பேனர் முழுவதுமே விஜயகாந்த் தான், நம்ம கேப்டன் தான். ஏன் இதை நாங்க சொல்றேன், நீங்க எத்தனையோ பேர் இந்த கட்சிக்கு பிறகு இன்னைக்கு நானும் சரி அம்மாவும் சரி வந்து இங்க சுயலாபத்துக்காக இங்க வரும்னு 1000 பேர் இங்க குற்றம் சாட்டலாம். ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாம் அரசியல் மேடை ஏறிக்கிறோம். எங்களுக்காக ஏறல, எங்க தலைவருக்காக நாங்க அரசியலுக்குள்ள வந்திருக்கோம். எங்களுக்காக நாங்க அரசியலுக்கு வரல. எங்க தலைவரோட கொள்கை, எங்க தலைவரோட மக்களுக்கு பணியை ஆற்றுறதுக்கு தான் இன்னைக்கு நான் ஒரு 25 வயசுல ஒரு மகனாக எந்த ஒரு எந்த ஒரு பிசினஸ் பண்ணாம எந்த ஒரு பிரச்சனை படிச்சு முடிச்சு என்ன செய்யணும்னு நிக்கும் போது கேப்டன் என்னை கூப்பிட்டு என் தொண்டரோட போய் நில்லுன்னார். கடந்த 7-10 வருஷமாக இங்கதான் உங்க கூட தான் நான் நிக்கிறேன். என் வாழ்க்கையை நான் தூக்கி ஓர வச்சிட்டேன். ஏன்னா இந்த சோகமான காலங்க கேப்டனோட துணை இருந்தீங்களே, இனி உங்களுக்காக நான் இந்த விஜய் பிரபாகர் நிற்பேன். அது என் வாழ்க்கை நடக்கல இதெல்லாம் அப்புறம் எங்க கட்சிக்காரங்க சிவப்பு மஞ்சள் கருப்பு கரவேஷ்டி கட்டி எங்க மகளிர் அணி அந்த புடவையை கட்டிட்டு வர்றாங்களே, அவங்களுக்காக தான் இந்த விஜயகாந்த் பிறகு இந்த விஜய் பிரபாகர் வாழுவேன் நீங்க உறுதியா நான் சொல்லிக்கிறேன். எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனை படிக்கல, ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த சோதனை படிக்கல சாதனை படிக்கல மாத்துறதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். இந்த தேர்தலில் மக்கள் எனக்கு ஒழுங்கான அங்கீகாரம் கொடுக்கலனாலும் அது என்னைக்குமே எனக்கு கவலைப்பட மாட்டேன். ஏன்னா தேர்தலை நோக்கி தேமுதிக இல்ல, மக்களோட வழியை நோக்கி தான் தேமுதிக. இன்னைக்கு சட்டமன்றத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேசுறாங்கன்னா அது கேப்டனோட வளர்ப்பு. அந்த கேப்டன் வந்து இன்னைக்கு பென்சிங்கமா நான் 2021 தேர்தலில் முதல்ல விருதாசலத்துல சொன்னேன், இனி அவங்க கேப்டன் நீங்க பார்க்க உடம்பு சரி இல்லைனாலும் இனி இந்த லேடி கேப்டன் நீங்க பாப்பீங்கன்ட்டு. அதுதான் 2006 நீங்க கேப்டனை பாத்தீங்க, 2026 இந்த லேடி கேப்டன் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நிச்சயமாக 2006 எப்படி ஒரு சட்டமன்றம் வந்துச்சு, 2027 ஒரு சட்டமன்றம் வந்துச்சோ, கண்டிப்பா அடுத்த ஒரு காலங்களில் நமக்கான காலங்கள் இருக்கு. யாரும் பயப்படாதீங்க. கண்டிப்பா எதுக்காக தேமுதிக ஆரம்பிக்கப்பட்டதோ அதுக்கான இலக்கை நம்ம அடைஞ்சே தீர்வோம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பரந்தூர்ல வந்து ஏர்போர்ட் கட்டக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு அண்ணன் விஜயண்ணா வந்து பேசியிருக்காரு. ஏன் அதை பேசுற மக்கள் நீங்க சிந்திக்கணும். இன்னைக்கு சட்டசபையில நிர்மல் குமார் அண்ணா வந்து என்ன சொல்றாரு, 48% மட்டும்தான் இடத்தை எடுத்திருக்கோம், இனி 52% எடுக்கல, அதனால இடத்தை மாத்துறோம். ஆனா ஆண்ட திமுக என்ன சொல்றாங்க, ஸ்ரீபெரும்புதூர் முழுவதுமே இந்த ஏர்போர்ட் வருதுன்னு எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் வேலை வாய்ப்பு கொண்டு வந்துட்டோம், இடங்கள் எல்லாம் நம்ம கை வாங்கிட்டோம், இப்ப மாற்றுறதுன்னு சொல்றது தமிழ்நாட்டுக்கு பின்னடைவுன்றாங்க. உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு நிர்மல் குமார் அண்ணா வந்து 48% தான் 48% தான் போயிருக்குன்னா அப்ப 48% மக்கள் இடத்தை கொடுத்தவங்கள முட்டாளா?
நான் கேக்குறேன். அப்ப இதுக்கப்புறம் நீங்க வேற எங்கேயோ ஒரு இடம் நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னா அது விவசாய நிலமா இருக்காதா? அதெல்லாம் தரிசல் காடா இருக்குமா? அப்படி ஒரு ஏர்போர்ட் வருதுன்னா நீங்க எங்க கொண்டு வருவீங்க? சென்னையை சுத்தி கொண்டு வருவீங்க. அது செங்கல்பட்டா இருக்கட்டும், ஸ்ரீபெரும்புதூரா இருக்கட்டும், இந்த பக்கம் மாதவரமா இருக்கட்டும், இல்ல அந்த பக்கம் குன்றத்தூரா இருக்கட்டும், இதை சுத்தி எல்லாமே விவசாய பூமி தான். அப்ப பரந்தூர்ல மட்டும்தான் விவசாயம் நடக்குதா? வேற எங்கேயுமே விவசாயம் நடக்கலையா? தேர்தலுக்கு முன்னாடி நான் விவசாயம் தோழன்றீங்க. இன்னைக்கு உங்க தலைவர் முதல்ல அந்த பிரச்சனையை முதல் குரல பரந்தூர்ல வந்து பிரச்சனையை செஞ்சனால உங்க சுய லாபத்துக்கு பரந்தூர்ல விமானம் கொண்டு வர மாட்டேன்றீங்க. இப்படி மாற்றம் சொன்ன வந்து இன்னைக்கு ஏமாற்றம் கொண்டு உங்களுக்கும் நீங்க கை காமிக்கிற திமுக அதிமுக என்ன வித்தியாசம்? இது மக்கள் கேள்வியா நான் கேட்கிறேன். இன்னைக்கு பரந்தூர்ல விமான நிலையம் வருது அப்படின்னு எல்லாமே சாங்ஷன் பண்ணி வேலை நடக்கும் போது உங்களோட முதல் தேர்தல் பிரச்சாரமா நீங்க பரந்தூர்ல போய் நீங்க பிரச்சனை நீங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சனால உங்க சுயலாபத்துக்காக இன்னைக்கு விமான நிலையத்தை மாத்துறீங்க. அப்ப வேற எங்கேயும் நீங்க விமான நிலையத்தை எடுக்கும் போது அங்க விவசாய இடம் இருக்காதா? மக்கள் நீங்க சிந்திக்கணும். இது எல்லாமே ஏமாற்றம் தான். இன்னைக்கு நீங்க மாற்றம்ன்றீங்களே, ஒரு மாற்றமும் இல்ல. இன்னைக்கு அவங்க வந்து திமுக அதிமுக என்ன குறை செய்யறாங்களோ அதோட 10 மடங்கு இவங்க இன்னும் தப்பு செஞ்சுட்டு இருக்கான். அது இன்னைக்கு நான் சொன்ன தப்பா இருக்கு. ஆனா மக்கள் நீங்க புரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு பெண்களுக்கு எல்லாம் சொல்லிதான் ஓட்டு வாங்கினாங்க. பெண்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க, உண்மையா இல்லையா சொல்லுங்க. மீடியா முன்னாடி இருக்கு. 6 சிலிண்டர் சொன்னாங்களே, கேட்கல. அப்போ இன்னைக்கு சட்டசபையில 3 சிலிண்டர் தான் சொல்றாங்களே. அப்ப இது ஏமாற்ற வேலை இல்லையா? அப்ப பரந்தூர்ல அவர் பேசினால அவங்க காப்பாத்துறாரா? அப்ப 6 சிலிண்டர் பெண்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி 3 சிலிண்டர் சொல்லி ஏமாற்ற இல்லையா? இது மக்கள் பிரதிநிதியா இந்த விஜய பிரபாகர் நான் கேக்குறேன். அப்ப 6 சிலிண்டர் கொடுக்கறீங்க, சூப்பர் 6 அன்னபூர்ணின்றீங்க. அப்ப 3 சிலிண்டர் கொடுக்க வேண்டியது. அது அப்படியே பேரு மாத்தல. அப்ப பேர்ல மட்டும் சூப்பர் 6 ஆனா கொடுக்கிறது 3. அந்த விசிலும் சரி, அந்த சூப்பர் 6 கிரிக்கெட் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ல இருந்து எடுத்துக்கிறீங்க. ஆனா 3 ஒரு ஓவரை ஃபுல்லா முடிக்கல, ஒரு 3 பால் மட்டும் தான் போடுறீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு தேர்வு வேணா? அந்த 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 ஸ்கீமுக்கு வேணா நான் ஒரு பேர் சொல்றேன். ஹேட்ரிக் அன்னபூர்ணின்னு வச்சுக்கோங்க. 3 சிலிண்டர் தானே தரீங்க. அதே கிரிக்கெட் மாதிரி ஹேட்ரிக் அன்னபூர்ணின்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சூப்பர் 6 அன்னபூர்ணின்னு 3 பால் போட்டு அடுத்த 3 பாலுக்கு டைம் வைக்கிறீங்க? அது வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் என்ன நோ பால்ல இருக்கணுமா இல்ல வைட் பால்ல இருக்கணுமா? நான் கேட்கறது சரியா தவறா? கேட்கல. எனக்கு விஜயன் சீனியமாயிக்கட்டும், அவர் பெரிய ஆளு. எங்களுக்கு என்னங்க, செந்தூர பாண்டியன் வளர்த்து விட்டரே எங்க கேப்டன் தான். வைரத்தை இழந்தோம் தங்கத்தை இழக்க மாட்டோம் அன்னைக்கும் விஜயகாந்த் அண்ணன் புகை போடுறத வச்சுதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அந்த மாற்று கருத்தே இல்ல. இன்னைக்கு 3வது கட்சி இன்னைக்கு ஆட்சியை பிடிக்குதுன்னா அன்னைக்கு அடித்தளம் 2005ல போட்டது தேமுதிக. அதை யாராலையும் மாத்தி அமைக்க முடியாது. கேப்டன் சொல்வார், ஒரு காடுனா யானை நடந்தா பாதையை உருவாக்கும். அந்த யானை யாருன்னா அந்த கஜா வராண்டான் யாரு? நம்ம கேப்டன் தான். அன்னைக்கு கஜா நடந்ததுனாலதான் இன்னைக்கு இங்க சாதா கூஜால சிஎம் உட்காந்து இருக்கு. அது உண்மையா இல்லையா? மக்கள் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு எந்த விடமே இல்லாம 2 வருஷம் முன்னாடி ட்விட்டர்ல கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் முன்னாடி வெறும் 50 மணி நேரம் தான் மக்கள் முன்னாடி பேசி சிஎம் உட்கார வைக்கிறீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சு 15,000 கிலோமீட்டர் ஆரம்பிச்ச கேப்டன் எங்க? நீங்க எங்க? இது வந்து மீடியாக்களோ தாவேக தொண்டர்களோ நான் ஏதோ பொறாமையில பேச நினைக்காதீங்க. கேப்டன் பட்ட எங்க அப்பா பட்ட கஷ்டம் ஒரு மகனுக்கு தெரியும். இந்த கேப்டன் மக்களுக்கு எவ்வளவு உழைச்சாலுமே உண்மையான தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும். என்னதான் நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் எது பேசினாலும் நீங்க திட்டுவீங்கன்னு பயந்து ஓடுற எதிர்கட்சி இல்லடா, துணிஞ்சு கேட்கிற கேப்டன் தேமுதிக கட்சி. எதுக்கும் பயப்பட மாட்டோம். ஆமா, நீங்க உங்க இருக்கிற மாதிரி எங்க கிட்ட ஸ்மார்ட் போன் இல்ல. எங்க தொண்டர்கள் தம்பி செல்ஃபி எடுக்கும் போதெல்லாம் என்கிட்ட வரும்போது அவங்க செல்போனை நான் பாக்குறேன். ஸ்கிரீன் உடைஞ்சிருக்கும், ஒழுங்கா ஃப்ரண்ட் கேமரா இருக்காது. ஏன்னா தேமுதிக சேர்ந்தவங்க கூலி வேலை செய்யறவங்க விவசாயிங்க. எங்க கிட்ட சாம்சங் போனோ ஐபோனோ இருக்காது. ஏதோ நான் கடன் உடனுக்கு வாங்கி ஒரு போனை வாங்கி ஒரு ஞாபகார்த்தமா எங்க அண்ணியார் எங்க தம்பி கிட்ட போட்டோ எடுக்க வந்துடும். அந்த ஆசை பஸ்ல நாங்க கொடுப்போம். நீங்க தான் வீட்டுல உட்காந்து ஹலோ டயானா
ஹாய் how are youன்ற மாதிரி தட்டிட்டே இருப்பீங்க. ஆனா தேமுதிக காரங்க இறங்கி வேலை செய்வாங்க. அது எத்தனை சோதனை காலங்களும் சரி, அது சாதனை காலங்களா மாத்தும். எல்லாரும் தைரியமா இருக்கீங்களா? இங்க ஒரு பெண் சிங்கம் தமிழுக்காக சட்டசபையில பேச இருக்காங்க. வெளியில நான் வேலை பார்க்க தயாரா இருக்கேன். தேமுதிக தொண்டர்கள் நீங்க ரெடியா? யார் வந்தால் என்ன, ஜென்சின்பாங்க, ஜென்சா பீட்டான் பாடுங்க, ஆல்பான் பாடுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கேப்டன். நம்ம எல்லாம் என்ன ஜாதி? கேப்டன் ஜாதி. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொன்று இருக்கும். நீ எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இது கேப்டனோட ஜாதி, இது கேப்டனோட வளர்ப்பு. எங்களுக்கு பயம்லாம் எதுவும் இல்ல. கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருக்கும். எங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம், அந்த இஷ்ட தேவதை வந்து எங்க கிட்ட உட்காரல. அந்த இஷ்ட தேவதை அதிர்ஷ்டம் இங்க வந்து உட்காந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் பட்டையை கிளப்பிடுவோம். நாங்க அந்த இஷ்ட தேவதை ரூட் மாதிரி கண்ட இடத்துல போய் உட்காந்துருக்கனால அவங்க பெரிய ஆள். அந்த இஷ்ட தேவதை இங்க வந்து இங்க உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த தெய்வத்தோட எத்தனையோ தெய்வங்கள் நம்ம கூட வந்தாங்கன்னா நம்ம தான் நெக்ஸ்ட். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால இன்னைக்கு கேப்டன் பிறந்த நாள். வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டருக்கும் நான் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்ம கட்சி நாள் வருது செப்டம்பர் 14, அதுவும் விமர்சையா கொண்டாடணும். உங்க கூட கடைசி வரைக்கும் இந்த விஜய பிரபாகரன் நான் நிற்பேன். எங்க குடும்பம் இருக்கு, எங்க மாமா, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, எல்கே சுதி மாமா நீ ராஜ்யசபா எம்பி டெல்லியில பேச தயாரா இருக்காரு. அதனால வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டருக்கும் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நான் சொல்லியிருந்தா ஏதாவது தவறு சொல்லியிருந்தா அதை நீங்க தவறாகவே எடுத்துக்கோங்க, எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் சொன்னது சரி. கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. கூடி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.